வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ கேஸ் போட்டிருக்கவங்க எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் அவங்க வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ரீமெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கான டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மேலே குரூப்பில் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து குரூப்பில் மட்டும் எதுவும் அப்டேட் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருங்க. இந்த மெடிக்கல் நடக்கிறனாலையோ இந்த மெடிக்கல் முடிகிறனாலையோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா கோர்ட்டில் வந்து ஆர்டர் வந்துருச்சு. அப்படின்னால உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் வந்து ரீசான்ஸ் கொடுக்கணும்னு இருக்குதோ எல்லாருக்குமே ரீசான்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, உங்களுக்கு தனியாக வந்து அவங்க ஃபிசிக்கல் வைக்கிறப்பே கூட மெடிக்கல் வைக்கலாம், இல்லைனா மெடிக்கல் இன்னொரு நாள் கூட வைக்கலாம். அப்படின்னாலும் நீங்கள் வந்து இப்போதைக்கு எதுவுமே வந்து யோசிக்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டு அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12/11/2025 ஸ்டார்ட் ஆகி 4/12/2025 வரைக்கும் நடக்க போகுது. ஓகே, இப்போ அட்மிட் கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய சாந்த்ரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற டேரக்ட் லிங்க் கொடுத்துருப்போம். ஓகே, இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடலாம், இல்லைனா ரோல் நம்பர் போடலாம், இல்லைனா உங்களோட நேமில் ஃபஸ்ட்டு 4 கேரக்டர், அடுத்து உங்களோட ஃபாதர் நேமில் ஃபஸ்ட்டு 4 கேரக்டர். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அடுத்ததாக வந்து டேட்டு, இந்த இடத்துல 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை கூட்டினா என்ன வரும் அப்படிங்கிறத இங்கே போட்டு சர்ச் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு எது தேவையோ எது கொடுக்க போகிறீங்களோ அதில் அந்தந்த ஆப்ஷனை ஃபில் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வரும். ஓகே, இப்போ இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 25 தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட் நடக்க போகுது. ஓகே, ஸோ இவருக்கு வந்து நவம்பர் 5 தான் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகும். அதாவது எக்ஸாக்டாக 20 நாளைக்கு முன்னால் தான் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகுது. ஸோ அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 23 வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது அவங்களுக்குலாம் டவுன்லோட் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு என்னைக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆச்சா இல்லை அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும், கிளிக் ஹியர் டு பிரிண்ட் யுவர் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், பிடிஎஃபாக கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன டேட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அட்மிட் கார்டு வராதவங்க, வந்தவங்க வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் எப்போ அப்படிங்கக்கூடிய அந்த டேட்டு கொடுத்துருப்பாங்க, எந்த சென்டரில் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, சிஆர்பிஎஃப் ஆவடியில் இவருக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு இடைப்பட்டிலையும் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் 2 சென்டர் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட சென்டர் என்ன அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆனால் தான் வந்து சென்டர் என்ன அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும். அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகாதவங்க வெறுமனே டேட்டு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ரிப்போர்ட்டிங் டைமும் தெரிஞ்சுக்க முடியும். ரிப்போர்ட்டிங் டைம் எப்போவுமே 6 மணி தான். ஓகே, அது சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது, அது அட்மிட் கார்டுலேயுமே இருக்கும் ரிப்போர்ட்டிங் டைம். ஓகே, ஸோ நீங்கள் 6 மணி அப்படின்னா முன்னாலேயே போகணும். ஓகே, ஒரு 5 மணிக்காவது போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு போயிருங்க, ஹேர் கட் நீட்டாக பண்ணிவிட்டு போயிருங்க. அதே மாதிரி ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிருங்க. புது இன்னர்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருங்க. ஓகே, அதுக்கப்புறம் பல்லில் வந்து எதுவும் சொத்த பல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டென்டிஸ்ட்டை போயிட்டு அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, அவங்க வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. பல்லையே ரிமூவ் பண்ணிடாதீங்க. சின்னதாக எதுவும் உங்களுக்கு சொத்த பல் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சோண்டு மட்டும் அவங்க எடுத்துகிட்டு அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை, ஃபில் பண்ணாமல் போனால் தான் பிரச்சனை. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் வந்து நீங்கள் அதிகமாக எதுவும் யோசிக்கணும். அதுக்கப்புறம் காதில் இருக்கக்கூடிய வேக்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, பட்ஸ் வச்சு அதில் புண்ணாயிராத மாதிரி. ஓகே, லைட்டாக வந்து க்ளீன் பண்ணுங்கள். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக மாறிடக்கூடாது. ஸோ லைட்டாக அதில் வேக்ஸ் மட்டும் போகிற மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிங்க. ஓகே, நல்லா தண்ணி குடிங்க, ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க. உங்களோட பிபி அடுத்ததாக வந்து யூரின் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே நார்மலாக வரணும். அதுக்கு நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் உங்கள் கையில் எதுவுமே இல்லை, நீங்கள் பண்ண வேண்டியது இவ்வளோ மட்டும்தான், உங்களால் பண்ண முடிஞ்சது இவ்வளோ மட்டும்தான். அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ண முடியாது இருக்கக்கூடிய இந்த 2-3 நாளில். ஓகே, ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் வந்து சரி பண்ண முடியாது. அப்படின்னால நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க. ஓகே, நீங்கள் கூலாக இருங்க. உங்களுக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும்.
ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எக்ஸாமுக்கு படித்து மார்க் எடுக்க முடியும். அது உங்கள் கையில் இருக்குது, அதை நீங்கள் பண்ணிட்டீங்க. இந்த மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் கிடையாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இதில் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா தான் அதனால் உங்களுக்கு வந்து பிபி அதிகமாகி அதனால் உங்களை அன்ஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் கூலாக இருங்க, இந்த மாதிரி மைண்டில் போங்க. ஓகே, உங்களுக்கு இது என்னோட கையில் இல்லை, எனக்கு கிடைக்கணும்னா கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அந்த மைண்ட் செட்டோட போங்க. ஓகே, ஃப்ரீயாக இருங்க, நார்மலாக பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அட்மிட் கார்டை நீங்கள் இப்போவே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக வந்து 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் கொண்டு போகணும். ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ கூட கொண்டு போகணும். ஓகே, ஆனால் 6 மினிமம் கொண்டு போயிருங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போகணும். அடுத்து நான் சொல்ல போகிற எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினலும் இருக்கணும், கண்டிப்பாக ஒரிஜினல் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும். அந்த ஜெராக்ஸ் காப்பிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்திருக்கீங்க, ஒரிஜினல் அட்டஸ்டேஷன் எதுவும் பண்ணிடாதீங்க. ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்திருக்கீங்க, இப்போ 10th மார்க் ஷீட் வந்து ஜெராக்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஏதோ ஒரு கார்னரில் எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களோட சிக்னேச்சரை போட்டுட்டு டேட்டை போட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் செல்ஃப் அட்டஸ்டேஷன் அப்படிங்கிறது. இதுக்காக கிரீனிங்கிட்டு சைன் போடக்கூடிய டாக்டர்கிட்டையோ இல்லைனா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்டையோ போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, நீங்களே சைன் போட்டாலே போதுமானது. அடுத்து கண்டிப்பாக இதுலேயுமே உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் விரல் வந்து நீங்கள் க்ளீனாக நீட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, அதில் எதுவும் இன்ஜுரி ஆகி அதில் எதுவும் ஆயிராமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் முக்கியமாக கொண்டு போகணும். இங்கேயுமே வந்து ஒரு சிலது இருக்குது. ஓகே, அட்மிட் கார்டு கொண்டு போகணும், ஃபோட்டோ கொண்டு போகணும், ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். அது போக இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும். உங்களோட 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். அதில் தான் உங்களோட நேம் கரெக்டாக இருக்குதா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, அதில் இருக்கிறதான் ப்ரூஃபே, நீங்கள் கொடுத்தது கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. அடுத்து உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட், நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் அது வந்து 14/10/2024 முன்னால் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னால் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். ஓகே, ஒரு சில நேரம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க. அப்படி கேட்டால் வாங்கிக்கலாம். ஓகே, கேட்டால் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு சிலர்கிட்ட இந்த க்ரூஷியல் டேட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குமே டைம் கொடுப்பாங்க. அப்படி இல்லாதவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சில ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்குது. இல்லாதவங்க சந்துருமாஸ் ஆப்பில் நீங்கள் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு ரிப்ளை வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே நான் டைம் கிடைக்கிறப்போ ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் கண்டிப்பாக டொமிசில் இல்லைனா ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான். ஓகே, ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அடுத்து என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க, நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்சிசி சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ஓகே, உங்கள்கிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு நீங்கள் எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். இல்லை அதுக்கப்புறம் தான் நான் என்சிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன், நான் அப்ளை பண்ணுறப்போ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் கொண்டு போகிறனால உங்களுக்கு போனஸ் மார்க்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒருவேளை நீங்கள் 12th கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டும் கொண்டு போகிறது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான். ஓகே, ஸோ ஒரு சில நேரம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருந்தீங்கன்னா இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு நேம் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரெகுலராக எனக்கு வந்து கால் வந்துக்கிட்டே இருக்கும், சேட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன, நீங்கள் ஒரு அஃபிடவிட் வாங்குறது தான். ஓகே, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்ததாக வந்து 10th மார்க் ஷீட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, என்சிசி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் கொண்டு போகிற ஐடி ப்ரூஃப், இது எல்லாத்துலேயுமே உங்களோட நேம் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, கொஞ்சம் கூட வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இனிஷியல் இல்லாமல் இனிஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவும் மிஸ்மேட்சோ ஆகக்கூடாது. அப்படி எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு அஃபிடவிட் வாங்கிக்கோங்க. அஃபிடவிட் வாங்குறதுக்கு நீங்கள் நோட்ரி அட்வொகேட்டுன்னு இருப்பாங்க. ஓகே, நோட்ரி அட்வொகேட்னு அவங்க ஒரு அட்வொகேட் அந்த மாதிரி நோட்ரி அட்வொகேட்டாக இருக்கிறாருனாலே போர்டு வச்சுருப்பார் அவருடைய ஆஃபீஸில். ஓகே, நீங்கள் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அஃபிடவிட் வாங்கணும், இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு அமௌண்ட்டு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகிறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க, மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய
அந்த டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதுதான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்லேயும் கொடுத்துருக்கணும். அது மிஸ்மேட்ச் ஆனாலும் உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் கேஸ் போட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஏன்னா இப்போ தான் அந்த கேஸ் போட்டு அது எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ நம்ம வந்து அதுக்காக ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதனால் இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட அப்ளிகேஷன்லையும். அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லேயும் ஒரே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை நான் வந்து பழைய சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன், டிஸ்ட்ரிக்ட் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் திருநெல்வேலின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்டில் உங்களோட ஊர் வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, அப்படி புதுசாக வந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் சேஞ்செலாம் எதுவும் ஆகலை, ஆனால் தப்பாக இருக்குது உங்களோட சர்டிஃபிகேட்டில் அப்படின்னா, ஆக்சுவல் டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் வேறு டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் ஆகிருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. சப்ஸ்கிரைப் ஒரு வேளை பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக வீடியோ தேவைப்படுது அப்படின்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே போகிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டே என்ன மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க, எதுவும் தப்பு பண்ணுறாங்களா இல்லையா. ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, உங்களை தேவையில்லாமல் வந்து உங்களை யாரையுமே வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. ஓகே, யாரையுமே அன்ஃபிட் பண்ண முடியாது. உண்மையிலே ஜென்யூன் ரீசன் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அன்ஃபிட் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் நார்மலாக பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.